இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம். அந்த இன்டர்வியூல மொத்தம் 5 சுற்று. அதை நம்ம 4ல ஜெயிச்சிட்டோம், 5ஆவதுல தோத்துட்டோம். இப்ப நம்ம யார்கிட்டயாவது சொல்லும் போது இன்டர்வியூல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுவோமா, இல்ல இன்டர்வியூ போயிடுச்சுன்னு சொல்லுவோமா? போயிடுச்சுன்னு தான் கண்டிப்பா சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து நியாயமானதும் கூட. அப்போ அந்த 4 ரவுண்டுக்கு நம்ம போட்ட எஃபர்ட் அவங்களுக்கும் தெரியாது, அதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அந்த 5ஆவது ரவுண்ட்ல வின் பண்ணாதான் வெற்றின்ற ஒரு விஷயமே நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அது மாதிரி நேத்து வரைக்கும் நீங்க போட்ட எஃபோர்ட்டோ, கடின முயற்சியோ, உழைப்போ, திறமையோ எல்லாமே வந்து இன்னைக்கு கூட நீங்க யாருன்னு உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு நாளா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அதுல சோகப்பட்டு இன்னைக்கான நாளை நீங்க ரொம்ப லெத்தாஜிக்காவோ, ஒரு சோகத்திலயோ, ஒரு கவலையிலயோ விட்டுருக்கலாம். ஸோ இன்னைக்கான நாள் உங்களுடைய பிக் டேவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நெவர் எவர் கிவ் அப் அப்படின்றது நான் சொல்லல, என்னோட அக்கா எப்பவுமே எனக்கு அடிக்கடி சொல்லுவா. ஏன்னா ரொம்ப நான் ஈஸியா டவுன் ஆயிடுற ஒரு பர்சன். ஸோ அடிக்கடி என் அக்கா வந்து சொல்லுவா. அப்போ வந்து கடவுள் வந்து மேல இருந்து ஒரு டிசைன் வந்து நமக்கு அனுப்புவார் தெரியுமா? எல்லாரோட லைஃப்லயும் இருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த டிசைன் நம்மள என்ன பண்ணா எப்ப பார்த்தாலும் பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அப்படி பூஸ்ட் பண்றதுனாலயோ என்னவோ, இன்னைக்கு எக்ஸாம்பிளா என்னோட அக்கா என்ன பூஸ்ட் பண்ணனாலயோ என்னவோ, இன்னைக்கு வந்து நான் ஒரு புட்டிக் வச்சிருக்கேன். ஒரு துணிக்கடையோட ஒரு ஓனரு. ஒரு மூவிஸ் பண்றோம், ஆட் ஷூட்ஸ் பண்றோம், சீரியல்ஸ் பண்றோம், ப்ரொமோஷன்ஸ் பண்றோம், ஸோ போட்டோஷூட்ஸ் பண்றோம், பிஸியா இருக்கும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கும். அதை விட ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ரொம்ப ஹாப்பியா, தைரியமா, ஜாலியா பண்ண முடியுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன முயற்சிக்கு போகணுன்றது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு யாராவது ஒரு பூஸ்டர் இந்த மாதிரி நம்ம முன்னாடி நின்று குத்திட்டே இருப்பாங்க, நீ போ 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 போ. அது யாரா வேணா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம பயங்கர தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்படி ஒரு தேங்க் பண்ணுற இந்த வீடியோ தான் வந்துட்டு நான் என்னோட அக்காவுக்கு கொடுக்குறேன். அப்படி உங்கள் லைஃப்பில் மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஆள் யாருன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது உங்கள் அக்காவாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ என் அக்காவுக்கு நான் சமர்ப்பணமாகவே கொடுக்குறேன். ஐ லவ் யூ செல்லமே, வித்வுட் யூ ஐ எம் நத்திங் அப்படின்றத நான் ரொம்ப டேராக எந்த ஸ்டேஜில் போனாலும் சொல்லுவேன். அண்ட் மோஸ்ட்லி ஐ லவ் யூ ஆல் அக்காஸ். தேங்க்யூ.